இப்போ சேர்ந்து தான் இப்போ துளசி சாறு நம்ம எந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஏரியிலையோ இல்லை வாட்டர் ஃபால்ஸ்லையோ குளித்தோம் அப்படின்னா அந்த குளிச்சில் உள்ள தண்ணி நமக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த தண்ணியில் குளிக்கும் போது நமக்கு சளி இருமல் ஜலதோஷம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அங்கேயே விளையிற அந்த மண்ணில் விளையிற துளசி செடியிலேருந்து ஒரு 5 துளசியை மட்டும் நம்ம குளித்த உடனே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நமக்கு சளியே பிடிக்காது. துளசி பூ நிறையா பூக்கும். இந்த துளசி பூவும் காம்பும் நல்லா அரைச்சிட்டு இதோட சுக்கும் தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக பாம்பு கடித்த உடனே அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த காலத்தில் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. சிலருக்கு வந்து சிறுநீர் பிரியறதுல கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு வந்து துளசியோட விதையை வந்து நல்லா கஷாயமாக்கி குடித்தாங்க அப்படின்னா சிறுநீர் பிரியறதுல உள்ள கஷ்டங்கள் நீங்கிடும். அதே மாதிரி துளசி பூ, இலை, காம்பு 3மே மருத்துவ குணம் மிக்கது.